அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ் வந்து புரிந்து படித்தால் 100க்கு 100 எடுப்பது உறுதி அப்படிங்கிற சீரீஸ்ல இன்னைக்கு வந்து ஓவரிசை சொற்கள் வந்து 42 சொற்கள், 5 பொருள், அதாவது 5 குரூப்பா வந்து டிவைட் பண்ணியிருக்கோம். அந்த 5 பொருள் தெரிஞ்சா போதும் உங்களுக்கு 42 சொற்களுக்கான மீனிங்கை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி நம்ம ஏற்கனவே ஐவரிசை, ஏவரிசை எல்லாம் போட்டிருக்கோம். அது பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல தமிழ் இலக்கிய அகராதிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு, பார்த்துட்டு அப்புறம் இதை வந்து பாருங்க. ஓகே, இது பாருங்க. குரூப் 1 பார்த்தீங்கன்னா அந்த சொற்கள் எல்லாம் என்ன மாதிரி வரும் அப்படின்னா, அதாவது ஒன்றோடொன்று தொடுவது, சேர்வது, ஒட்டுதல், ஒற்றுமை, தொடுதல் அப்படிங்கிற மீனிங்லேயே வரும். அதை மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். இந்த பொருளை பார்த்துட்டு அந்த சொற்கள் வந்து என்னென்ன அப்படிங்கிறத பாருங்க. அதற்கான மீனிங்கை மேலோட்டமா எப்படி இதுல மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைண்ட்ல வந்து செட் ஆயிடும். இப்போ ஒக்கலை அப்படின்னா இடுப்பின் பக்கம் இடுப்பு, அதாவது குழந்தையை இடுப்போடு ஒட்டி தூக்குதல். அடுத்தது வந்து ஒக்கல் அப்படிங்கிறது சுற்றம், உறவினர்கள் நம்மளோட ஒட்டி வாழ்வாங்க. அதே மாதிரி நம்ம இது இடுப்பு ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஒத்தல்னா சமமாதல். அடுத்தது வந்து ஒக்குதல் அப்படின்னா இது இருபொருள் தரும் சொல்லுல வரும், அதனால 2 மீனிங் வரும். அதாவது கொப்புளித்தல் வந்து நீருடன் வாய் ஒட்டுதல், ஒத்தல்னா சமமாதல், ஒற்றுமை அப்படிங்கிறத பார்த்தோமா. அடுத்தது பிற்பட விடுதல், முன்னேறாமல் பின்தங்குதல். அடுத்தது பாருங்க ஒத்துதல், ஒத்துதல்னா ஒற்றி தொட்டு எடுத்தல், தாளம் போடுதல், கைகளை வந்து சேர்த்தல், தாக்குதல், விலகுதல். ஓகே, அடுத்து வருங்க ஒத்தறுத்தல், இதுவும் வந்து தாளம் போடுதல், தாளம் போடும்போது 2 கைகளும் ஒன்று சேருகிறது. அடுத்து ஒட்டம்னா உடன்பாடு, சபதம், பந்தயம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எண்ணத்தோடு 2 பேர் சேர்ந்து நம்ம பந்தயம் போடுறது. ஒரு விஷயம் நோக்கம் வந்து அதில் ஒரே ஒரு செயலை நோக்கி தான் போகுது, அதாவது ஒன்றி போகுதல், ஒரு செயலை நோக்கி போகுது. அது அடுத்து வந்து ஒரு தேசம், ஒரு நாடுங்கிற அந்த ஒற்றுமை. ஓகே, அடுத்து வந்து ஒட்டு, ஒட்டுன்னு பார்த்தீங்கன்னா மரப்பட்டை, மரப்பட்டை வந்து மரத்தோடு அந்த பட்டை வந்து ஒட்டியிருக்கு. படை வகுப்பு, வீரர்கள் ஒன்றாக அணிவகுக்கிறாங்க. அடுத்து நட்பு, இணைப்பு, மனதால் ஒன்றுபடுவது. சபதம், பந்தயம், எண்ணத்தை இலக்கோடு பிணைப்பது, இதுவும் வந்து இந்த இடத்துல வந்து ஒன்று செயல் வந்து ஒன்றாக இருக்கு. அடுத்து ஆணை, கட்டளையால் ஒருவரை பிணைத்தல். அடுத்து பாருங்க ஓரம், விளிம்போடு ஒட்டி இருக்கும் பகுதி, எல்லாமே ஒன்றுதல், ஒட்டி இருப்பது அப்படிங்கிற மாதிரில மீனிங்ல வரும். ஒளிப்படம் ஒரு இடத்திற்குள் மறைந்து ஒட்டி இருக்கு. அடுத்து பாருங்க ஒட்டுணர்வு, நண்பர்கள் வந்து எப்பொழுதுமே நம்ம கூடவே ஒட்டி இருப்பாங்க. அடுத்து ஒட்டுலோக்கம் அப்படின்னா பெருங்கூட்டம், ஆடம்பரம், அதாவது பலர் ஒன்றாக சேருவது தான் கூட்டம், ஆடம்பரம். அடுத்து வந்து ஒன்னல்னா கூடுதல். ஓகேவா, அப்போ இது எல்லாமே வந்து இந்த ஒரு பொருள் தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு இந்த சொல் இது மட்டும் நீங்க புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுக்கிட்டு இந்த சொல்ல பாருங்க, உங்களால இது வந்து கெஸ்ஸிங்ல இந்த மீனிங் எல்லாம் அடிக்க முடியும். அடுத்தது குரூப் 2 பார்க்கலாம். இதுல என்ன, இந்த குரூப் எப்படி டிவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒப்புமை மற்றும் சமம், ஒப்பிடுவது, அதாவது சமமாக வைப்பது, ஒப்பிட்டு சமமாக வைப்பது. ஒப்பம் அப்படின்னா கையெழுத்து, கட்டளை, அதாவது ஒரு முடிவை வந்து ஏற்று அந்த வந்து நம்ம அங்க கையெழுத்தோ கட்டளை வரும். அடுத்து ஒற்றுமை, மெருகு, அலங்காரம், ஒரு பரப்பை வந்து அதாவது மெருகேற்றுவது. ஓகேவா. அடுத்து ஒப்புரவு, அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒழுங்கு, சமாதானம், அதாவது சண்டை இல்லாமல் மனங்களால் மனம் வந்து ஒன்றுபடுதல், சமாதானமாகுவது. அடுத்தது ஒப்பு, ஓமை, ஒப்பிடுதல், சம்மதம், அழகு, கவனம், இதெல்லாம் வந்து சமமாக ஒப்பிட்டு கருதுவது, ஒன்றை வந்து ஒப்பிட்டு அதுக்கு ஈக்குவலா சமமா வந்து கருதுவது. ஒப்புரவு, இதுல உலக நடை, ஒற்றுமை, சமம், வேளாண்மை, இது வந்து உலகத்தோடு ஒத்து போறது ஒப்புமை. ஓகேவா. அடுத்து வந்து ஒத்திகை, இப்போ வேளாண்மை வந்து இப்போ நம்ம வந்து விவசாயம் செய்கிறோம் அப்படின்னா அவங்களோட நம்ம ஒத்து போய் நம்மளும் வந்து விவசாயம் செய்வது, அது மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து உதவி, ஒப்பு, சரிபார்க்கு, இது வந்து எல்லாமே வந்து செயல் சரியா சமமா வருதா அப்படிங்கிறத வந்து சோதிக்கிறது, ஒத்திகை பயிற்சி. அடுத்து பாருங்க, அடுத்த குரூப் பார்த்தீங்கன்னா ஒளியும் அழகும், அதாவது கண்ணுக்கு தெரியும் வெளிச்சம், அழகு மற்றும் நேர்த்தி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒப்பனை, ஒப்பனை வந்து அலங்காரம், இது எல்லாமே வந்து வெளிச்சம்னா அறிவும் சொல்லும், இந்த இடத்துல வெளிச்சங்கிறது அழகையும் சொல்லும், நேர்த்தி. இப்போ பாருங்க, ஒப்பனைனா அலங்காரம், பாவனை, உவமை, எல்லாமே வந்து அந்த அழகை ஒப்பிடுறது, உவமை அந்த மாதிரி அழகுபடுத்துதல் அந்த மீனிங்ல வருது. அடுத்து ஒகரம் அப்படின்னா மயில், தொகையை விரித்து அழகாக வெளிப்படுத்தும் பறவை. அடுத்தது வந்து ஒட்பம், ஒட்பம்னா அறிவு, ஞானம், அழகு, நன்மை, அறிவு, மேன்மை, ஒளி, இதெல்லாம் வந்து அறிவின் பிரகாசம். அடுத்து ஒண்ணுதல், ஒளிவு, ஒளிபடி நெற்றியுடைய பெண், இயலுதல், முகத்தில் தெரியும் வந்து பிரகாசம், அதான் வந்து ஒண்ணுதல். அடுத்து ஒண்மை, அழகு, அறிவு, ஒளி, நன்மை, மேன்மை, விளக்கம், மிகுதி, ஒழுங்கு, அறநெறி, இதெல்லாம் வந்து எல்லாமே அறிவு சம்பந்தமா வருது. ஒயில்னா சாயல், சாயல் கொடுத்தல், உல்லாச நிலை, தப்புதல், இதெல்லாம் வந்து அழகான தோற்றம், நடையை குறிக்கிறது. அப்போ வந்து இது எல்லாமே எதை பற்றி வருகிறது, அழகு, வெளிச்சம், அறிவு, இதை பற்றி வரக்கூடிய சொற்கள். அந்த சொற்களை மட்டும் சும்மா மேலோட்டமா பார்த்துக்கங்க. அடுத்து வந்து
சிதைவு, தளர்வு மற்றும் விலகல். அதாவது பாருங்க, ஒரு பொருள் தன் நிலையிலிருந்து உடைவது, வளைவது, தளர்வது, சுருங்குவது, அதை பத்தின வந்து குரூப் தான் இது. இப்போ ஒட்டலன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒட்ட மாட்டான். ஒட்டுனர்னா நண்பர், அவங்க வந்து ஒட்டி நம்மளோட இருப்பாங்க, நண்பர். ஒட்டலன் ஒட்டாதவன். ஒட்டலன்னா ஒட்டாதவன். ஒட்டாதவன் யாரு? பகைவன். ஓகே. அடுத்து ஒய்தல், அதாவது போக்குதல், செலுத்துதல். ஒன்றை வந்து அப்பால் அனுப்புதல் அல்லது நீக்குதல். இங்க அப்படித்தானே பார்த்தோம், விலகல், தளர்வு. அப்ப அப்பால் நீக்குதல், செலுத்துதல். ஓகே. அடுத்து வந்து ஒராள்னா நீங்குதல். அடுத்து ஒரியி, நீங்கி. அடுத்து ஒதுக்கம், நடை, மறைவிடம், மகளிர் பூப்பு, பின்னிடுகை, அதாவது மையத்திலிருந்து விலகி செல்லுதல். அடுத்து வந்து ஒண்ணாதது, ஒவ்வாதது, பொருந்தாமை, எல்லாம் விலகி நிற்பது. அடுத்து வந்து ஒசிதல், தளர்வு. இதெல்லாம் வந்து தளர்வுல வரும். நம்ம இந்த ஹெட்டிங்லேயே கொடுத்துருப்போம், தளர்வு. பாருங்க, ஒசிதல் அதாவது துவளல், சாய்தல், அடங்குதல், அதாவது பழமிழந்து வளைதல். முறிதல்னா உடைதல். வருந்தல், மனம் வாடுதல். பரிகாசம், ஒருவரை சிறுமைப்படுத்துதல், இகழ்தல். ஓகே, எல்லாமே வந்து தளர்வு ரீதியா வருது. அடுத்து வந்து ஒச்சியம், தாழ்வு, நிந்தை, கூச்சம், அவமானத்தால் விலகி ஒடுங்குதல். ஓகேவா. அடுத்து வந்து ஒடு, சிதைவு, அதாவது முதுபுண், உடலில் ஏற்படும் காயம் அல்லது சிதைவு. ஒடுக்கம்னா அடக்கம், சுருக்கம், அதாவது வழிபாடு, மனம் ஒடுங்குதல். முடிவு, சுருக்கம், செயல் ஒடுங்குதல். அடக்கம், புலன் ஒடுங்குதல், மறைவிடம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எதை ரீதியா வருது அப்படின்னா, சிதைவு, தளர்வு, ஒடுங்குதல், சுருங்குதல், அது ரிலேட்டடா வரக்கூடிய சொற்கள். ஓகேவா. அடுத்தது பாருங்க, இதெல்லாம் வந்து நீங்க ஜஸ்ட் அந்த மெயின் பாயிண்ட்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அந்த சொற்களை பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். ஓகேவா. இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக உட்காந்து மனப்பாடம் பண்ணாதீங்க. இது சும்மா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா போதும், அந்த மீனிங் அப்படியே வந்து மைண்டில் ஏறிடும். எல்லாமே அப்படி அதே மாதிரி மெயின் பாயிண்ட்டு அந்த சொற்களை மட்டும் பார்த்துக்கணும். அடுத்தது வந்து கட்டுப்பாடு, ஒருமை மற்றும் மன வலிமை. அதாவது பலவாக இருப்பதை அழித்தோ அல்லது அடக்கியோ ஒரு நிலைக்கு கொண்டு வர்றது. அதான் வந்து இந்த சொற்கள் எல்லாம். அதுல வந்து ஒருங்கிற மீனிங்கே வருது. அப்ப அந்த இடத்துல வந்து அழித்தோ அல்லது அடக்கியோ ஒரு நிலைப்படுத்துவது. ஓகேவா. அப்ப ஒருக்கம்னா மன வலிமை, மன ஒடுக்கம், ஒருதன்மை, இந்த நம்மளுடைய எண்ணங்களை எல்லாம் அடக்கி ஒருமுகப்படுத்துது. அடுத்து வந்து ஒருக்கல், அழித்தல், ஒருப்படுத்துதல், தேவையற்றதை அழித்து இருப்பதை ஒன்றாக சீரமைத்தல். அவ்வளவுதான். ஒருக்குதல், அடக்குதல், அழித்தல், ஒன்று சேர்த்துதல், பலவற்றை அடக்கி ஒரே கட்டுப்பாடுகள் கொண்டு வருது. அப்போ இந்த ரூ 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 இதெல்லாம் வரும்போது, அந்த சொற்கள் எல்லாம் வரும்போது என்ன மீனிங்காக தான் இருக்கும்? அழித்தோ அடக்கியோ ஒன்றுபடுத்துதல். அவ்வளவுதான், அந்த ஒரு பாயிண்ட் போதும். ஓகேவா. அடுத்து ஒருங்கு, முழுமை, அடக்கம், எல்லாம் ஒரே இடத்தில் அடங்கி சேருதல். ஒராங்கு, ஒருபடியாக, ஒரே சீராக நடத்தல். அடுத்து ஒரு, தனிமை, ஆடு, ஒப்பற்ற ஒன்று, இணையற்ற ஒற்றை நிலை. அடுத்து வந்து ஒரு குடி, அதாவது ஒரே குடியை சார்ந்தவர்கள், தாயத்தார். ஒன்றன், நரி வந்து தனியே நின்று அது எழுப்பும் ஒளி. இது வித்தியாசமா எழுப்பும் இல்லையா நரி வந்து. ஈவினிங் டைம்ல 6 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நரி எழுப்பக்கூடிய ஒளி வந்து வித்தியாசமா இருக்கும். அப்போ வந்து இதனுடைய வந்து தனித்துவம். ஓகேவா. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கட்டுப்பாடு, ஒருமை, மன வலிமையில வந்துருது. அப்ப ராங்கிற சொல்லுல வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி வந்துருது அப்படிங்கிறது மாதிரி நீங்க வந்து மீனிங் வந்து புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு சொல்லையும் எடுத்து நீங்களாவே மீனிங் வந்து இப்படிதான் வரும் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து கருவிகள், தாக்குவதற்கோ பிடிப்பதற்கோ பயன்படும் கருவிகள். இப்போ பாருங்க, ஒடி அப்படின்னா கருவி என்னவெல்லாம் பாரு, கவன், வலை, காட்டுப்புதர், வளைந்த வேட்டை கருவிகள். ஓகேவா. அடுத்து ஒடிசில், கவன், கல் எறியும் தோல் கருவி. ஒடித்தல், ஒளி செய்தல், முறித்தல், வளைத்து உடைத்தல், இதெல்லாம் வந்து கருவியினுடைய செயல்கள். ஓகேவா. அப்போ நீங்க அந்த மெயின் பாயிண்ட், அதுக்கு ரிலேட்டடா வரக்கூடிய சொற்களை மட்டும் பார்த்துக்கணும். அவ்வளவுதான். உங்களுக்கு இது ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வரேன். நன்றி.